ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். நான் நினச்சி போகிறேன்னா அதுக்கு முன்னே ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கலாம். கேர் ஆஃப் பர்சன்டேஜ் எஸ், ஸ்ட்ரிங்குனால எஸ் கொடுத்துருந்தேன். ஸோ பாயிண்டராக கொடுக்கட்டா நம்ம அரே கொடுத்து பார்க்கலாம். அரே ஆஃப் 10. இந்த இடத்துல நினச்சி போகிறோன்னா சிம்பிளாக ஹலோன்னு கொடுத்துக்கலாம். ஹலோ ஸோ செமிகால்னு வச்சுக்கலாம். இப்போ எப்போ நம்ம கேரக்டர் அறையில் பார்த்துருக்கோம். கடைசி பார்த்திங்கன்னா நல்லுன்னு ஒரு கேரக்டர் வச்சுக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபாரே இதோட சைஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இன்னொரு கேரக்டர் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்டர், ஸோ S2ன்னு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்ய போனால் இதை வந்து இந்த எஸ்ஸுக்கு பாயிண்ட் பண்ண போகிறேன். S2 = S. இப்போ பார்த்திங்கன்னா S2 வந்து ஹலோவை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ ஒரு வைல் லூப் எழுத போகிறேன். வைல் ஸ்டார், ஸோ அந்த வேல்யூ தான் எனக்கு வேணும். S2 நாட் ஈக்குவல் டு, ஸோ நல்ல ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ நல்லுனா ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கணும். /null 0 ஒரு வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கர்லி ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். I++, இந்த ஐயை நம்ம கடைசி பிரிண்ட் பண்ணணும். நான் இப்போ ஐயை டிக்ளேர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த எண்ணில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் மேலே இதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ், ஸோ யுவர் இன்டீஜர் %d, கம்மா ஐயோட வேல்யூவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் int of i = 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடக்குன்னா நான் S2 வந்து ஹெலோவுக்கு பாயிண்ட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலோ, அதாவது ஹச்சோட அட்ரஸ் S2ல் இருக்குது. நான் ஸ்டார் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹச் பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா ஐயோட இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்தால மறுபடியும் வரும். ஸோ மறுபடியும் S2ல் பார்த்தீங்கன்னா ஹச் தான் இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டும் ரன் ஆகும். ஸோ இங்கே என்ன தப்பு இருக்குன்னா S2வோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அடுத்தால பாயிண்ட் பண்ணணும். நம்ம பாயிண்டர் அர்த்தமெட்டிக்கில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஆட்டம் பார்த்தீங்க S2 ++. இப்போ பார்ப்போம் S2 ஹெலோ. இப்போ ஹெலோன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹச்சை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டார் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஹச் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஹச் நாட் ஈக்குவல் டு நல்ல கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். S2 இன்க்ரிமெண்ட் ஆகும். அர்த்தமெட்டிக் பாயிண்டர் அர்த்தமெட்டிக் பார்த்துக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தால இன்க்ரிமெண்ட் ஆகி ஈக்கு போகும். ஸோ அதுவும் நாட் ஈக்குவல் டு நல்ல அப்படி ஓவராக வரும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா நல் ஆயிரும். ஸோ நல் வந்ததுக்கப்புறம் நம்ம லூப்பும் கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வந்துடுவோம். ஸோ அப்போ அந்த ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அதான் நம்ம லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே இந்த இடத்துல செமிகால்னு வச்சுக்கலாம். வேறு எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 5ன்னு வந்துட்டு ஹச்சுக்கு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 நாங்கள் 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்லையும் சேர்த்து ஹச் 1 2 3 4 5, ஸோ 1லேருந்து ஆரம்பிக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான் நண்பா. இதான் நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணி, ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். அந்த லென்த் ஃபங்க்ஷன்லேயும் அவங்க இப்படி தான் டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா. ஐயோ.